Mark chapter 14 verse 35 says, going a little further, he fell to the ground and prayed that if possible the hour might pass from him. Abba, Father, he said, everything is possible for you. Take this cup from me, yet not what I will, but your will. Hallelujah. கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் ஜெபிக்கிறதுக்காக தன்னை தயார்படுத்துகிறதுக்காக போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் இயேசுவாய் இருந்தபடியால், அவருக்கு தேவனாய் இருந்தபடியால் அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தது, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். தான் படப்போகிற பாடுகள் முன்னாலே இருந்தன, வேதனை இருந்தன, துக்கம் இருந்தன, வியாகுலம் இருந்தன. இவை அனைத்தையும் தாண்டி அவர் ஜெபத்திலே தன்னை கொடுக்க போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, ஊழியத்திலே பெரிய காரியங்கள் வரும்போது, தடைகள் வரும்போது, எதிரிகள் உங்களை தாக்கும் போது, ஹல்லேலூயா, நீங்கள் ஜெபத்திலே அமர்ந்திருக்கிறீர்களா? அல்லது எதிரியை கண்டு ஒளித்து விடுகிறோமா? அல்லது பயப்படுகிறோமா? அல்லது என்ன சொல்லுவார்களோ என்று நடுங்குகிறோமா? நம்முடைய பெயர் போய்விடுமே, புகழ் போய்விடுமே, நமக்கு ஒரு அவமானம் வந்துவிடுமே என்று எதிரியை கண்டு நாம் அஞ்சி ஒளிக்கிறோமா? இயேசுவோ அந்த எதிரியை எதிர்கொள்ள மாத்திரமல்ல, அந்த எதிரியை எதிர்கொள்வதான பலத்தை தாங்குகிறதுக்காக அவர் ஜெபத்திலே தொடங்கிவிட்டார். Hallelujah. Just listen to me. In prayer is very important. The time, the place, the manner. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஜெபத்திலே 3 காரியங்கள் முக்கியம். இடம், நேரம், நேரம் செய்கிற முறை. ஹல்லேலூயா. அவர் இடத்தை தெரிந்தெடுத்துக் கொண்டார். தனிமையான இடம், மக்களிலே மறைந்து கொள்ளுகிற இடம் அல்ல, தன்னை பிதாவுக்கு முன்னாலே வெளிப்படுத்தக்கூடியதான இடம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் நேரத்தை தெரிந்து கொண்டார். எதிரி வரப்போகிறான், தன்னை காட்டிக் கொடுக்கவன் வரப்போகிறான், தான் கையளிக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது, பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துவிட்டது என்று அந்த நேரத்தை அறிந்தவராய் அவர் போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, the manner, அந்த முறை. ஒரு காரியம் நடக்கும் போது, sometimes if you are in trouble, the enemy accuse you, the enemy come against you, you do emotional feelings, then your prayer will be emotional. Hallelujah. Jesus never pray emotionally, he just pray. God is a few prayer, is a few sentence, is a prayer, very meaning, very powerful, very accurate, very powerful. Hallelujah. Jesus went to the Gethsemane. Now he know the enemy is going to come. நாங்கள் எல்லாம் பகைவர் வருகிறார்கள், நமக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது, எம்மை யாராவது எதிர்க்கிறார்கள், நமக்கு ஏதாவது எதிராய் பேசுகிறார்கள் என்ற உடனே எப்படியாய் நாம் ஜெபிக்கிறோம்? உடனடியாக உள்ளத்திலே வருகிற இமோஷனலிலே இருந்த ஒரு பிரேயர் உண்டாகும். அவர்களை உடைத்துவிடும், அவர்களை தடுத்துவிடும், அவர்களை அது செய்துவிடும். ஹல்லேலூயா. என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோ சொல்லுகிறார், இந்த பாத்திரம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆண்டவரே, அப்பா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமாகட்டும் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை அடக்கினவராய் அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. How do you pray? How do you pray? If anything happen, you call somebody and say, pray for me. Are you willing to sit down at the cross? Are you willing to sit at God's feet and pray and overcome your situation? Do you do that? Every time you depend on someone's prayer, every time someone's petitions, they have to do the petitions behalf of you. Do you ever pray? You are a Christian, you are a child of God. Do you ever pray unto God? Don't ever trust and depend on someone's prayer. ஒருபோதும் மற்றவருடைய பிரேயர்ல தங்கி இருக்காதீங்க. It's good somebody prays for you, it's a blessing for them, but don't ever depend on someone's prayer. Hallelujah. மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் எப்போதுமே
மற்றவருடைய ஜெபத்திலே நீ தங்கி இருக்காதே அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபிக்க கற்றுக்கொள். ஹல்லேலூயா. காரணம் தேவனுடைய பிள்ளை அல்லவா, உனக்கு வருகிற ஆபத்துக்களை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா, உனக்கு பலன் வேண்டும் அல்லவா, எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லவா, எதற்கு முன்னால் சவால் விட வேண்டும் அல்லவா, இயேசு உன் மூலமாய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா. நீ ஜெபிக்கிற வீரனாய் மாறு இன்றைக்கு. Hallelujah. Don't ever depend on someone's prayer. It's good the people pray, but you have to pray and overcome your situation. You have to pray for your child. You have to pray for your family. You have to pray for your situation. Don't ever. Hallelujah. யார்ல தங்கி இருக்கிறீங்களே, அவங்களை தேவன் பரலோகத்துக்கு கூட்டி விட்டு போனால் என்ன செய்வீங்க? யாரிலே தங்கி இருக்கிறீர்களே, ஒரு சமயம் அவர்கள் உங்கள் மீதில் இருக்கிற மனதை மாற்றிக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாருடைய ஜெபத்தில் நீங்க தங்கி இருக்கிறீர்களே, அவர்கள் ஒரு சில சமயம் தேவனை விட்டு பிரிந்து பின்மாற்றமாய் போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அல்லவா உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய உள்ளம் ஜெபத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ப்ரே பண்ற தாய்மார், சகோதரர், பிள்ளைகளுக்காக ப்ரே பண்ற ஊழியக்காரர்கள், நல்லது, அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய குடும்பத்தை காக்கும்படியாய், உன்னுடைய காரியங்களை காக்கும்படியாய், எதிரியை எதிர்கொள்ளும்படியாய் உனக்காக எழுந்து ஜெபி. ஹல்லேலூயா. இயேசுவும் எழுந்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிரச்சனையா நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அவருக்கு வராத அவமானமா நமக்கு வந்திருக்கிறது. அவருக்கு விழாத அடியா நமக்கு வந்திருக்கிறது. அவருக்கு சொல்லாத சொற்களா நம்மை எதிர்நோக்குகிறது. ஹல்லேலூயா. அவர் காணாத எதிரிகளா, அவர் படாத அடிகளா, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதனாலே அவரும் மனுஷனாய் இந்த உலகத்திலே இருந்து பாடுகளை மேற்கொண்டார் என்றால் நாமும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய் நின்று கர்த்தருக்காக வழக்காடுவோம், கர்த்தருக்காக எழுந்து நிற்போம். ஜெபத்திலே தேவனுக்கு சொல்லுவோம், அப்பா என்னுடைய சித்தம் அல்ல, இது கஷ்டம்தான், இது பாடுதான், இது முடியாததுதான், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். அங்கேதான் தேவன் உனக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நாம் எடுத்து நம்மை சொல்லிவிட்டார்களே, நம்மை நடத்தி விட்டார்களே, நம்மை கீழே தள்ளி விட்டார்களே, நம்மை உயர்த்தவில்லை என்ற ஆதங்கத்தினால், நம்முடைய இமோஷன்ஸ்னாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தேவன் கேட்கிறாரா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாததினால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் குறைவு, சமாதானத்துக்காக போராடுகிறவர்கள் குறைவு, உண்மையை கண்டுகொள்ளுகிறவர்கள் குறைவு. ஏன்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாதபடியால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்களை தேவன் தேடுகிறார், பிசாசுக்கு தலையாட்டுகிறவர்களை அல்ல, பிசாசுடைய போக்குக்கு பேசுகிறவர்களை அல்ல. இன்றைக்கு தேவன் தேடுகிறார் என்னையும் உங்களையும். அந்த சந்தர்ப்பத்தை உடைத்து அந்த ஆளை வெளியிலே கொண்டு வர உன்னாலே முடியுமா? முடியுமா? முடியாதே. நம்முடைய ஜெபம் முடியாது, நம்முடைய வாழ்க்கை முடியாது. நமக்கு தந்த நாவு அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு நம்ம அடிமையாகிக் கொண்டே இருக்கிறோம். எழுந்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். இந்த வசனம் உங்களுக்குள்ளே வேலை செய்து உங்களை ஒரு ஜீவநதியாய் மாற்றட்டும், உங்களை ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாய், தேவனுக்கு போர் செய்கிறவர்களாய் மாற்றட்டும், பிசாசின் வல்லமையை எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. குறைக்கிறவர்களாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தமாயும் அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். கரமஷங்கரவா. ஏன் மாம்சம்? ஏன் நான்? ஏன்? நானும் ஒன்றுதான், ஊழியக்காரரும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான், பாஸ்டரும் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான், கர்த்தரும் ஒன்றுதான். அவர்களுக்கு கர்த்தர் செய்தால் எனக்கும் செய்வார். என்னால முடியும். தாழ்மைப்படு. ஒருவனை தேடுகிறார், உணர்வுள்ளவனை. அன்பான தாய் தகப்பன்மாரே, சகோதரன்மாரே, விசுவாசிகளே, வருங்காலத்தில் வரப்போகிற ஊழியக்காரர்களை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுறேன். தேவன் உங்களுடைய கரத்திலே சில காரியங்களை தந்து
உங்களையும் என்னையும் கணக்கு கேட்கிறார். இயேசுவை போல மாமிசத்தை முன்னுக்கு வைக்காது, தேவனை முன்னுக்கு வைத்து அவருக்காக ஒரு அடி எடுத்து வையுங்கள். நீங்க காணுகிறவர்கள் போகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உன்னுடைய சகோதரன், வேதம் சொல்லுகிறது, பாவத்திலே விழுந்தால் அவனை நீ தூக்கிவிட வகைவார், இல்லாவிட்டால் அந்த இரத்த பழியை நான் உன் மீது கேட்பேன். ஹல்லேலூயா. இது எனக்கும் உங்களுக்கும் தான். கர்த்தர் நினைப்பூட்டுகிற காரியங்களை நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை அழிக்காமல் விடுவேன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரன் வாதாடினான். அந்த ஊழியக்காரன் நிமித்தமாய் நிச்சயமாய் அழிக்காமல் முடிந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 10 நீதிமான்கள் இல்லாத காரியத்தினால் அந்ததை அழித்தார் தேவன். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் இருக்கிறது நிமித்தம், இந்த சபையில் ஒரு நீதிமான் இருக்கிறது நிமித்தம், ஒரு வீட்டிலே ஒரு நீதிமான் இருக்கிறது நிமித்தம் ஒரு நாடு காப்பாற்றப்படலாமே, ஒரு குடும்பம் காப்பாற்றப்படலாமே, ஒரு இழந்து போகிற ஒரு சமுதாயம் காப்பாற்றப்படலாமே. எங்கே நீதி? தேவ நீதி. ஹல்லேலூயா. அந்த நேரம் தேவன் உனக்குள்ளே தூங்கி விட்டாரா? அந்த நேரம் தேவன் அங்கே மாம்சத்துக்கு ஏன் இடம் கொடுத்தாய்? கர்த்தர் கேட்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மனிதனாய் அவர் உட்பவித்திருக்கிறார் ஒரு கன்னியின் வயிற்றிலே. ஹல்லேலூயா. ஒரு மனிதனாய் பிறந்தது முதலாவது ஒரு காரியமாய் இருக்கலாம். அவர் தேவனாய் இருந்தவன் இருக்கிறார். அவரை யாரும் மாற்ற முடியாது, தொட முடியாது. அவர் தேவன். உலகத்திலே அவர் ஒருவரை தவிர தேவன் ஒருவரும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்க போகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அவர் வர முடியாது என்ற ஒரு இடமே இல்லை. ஹல்லேலூயா. There is no place that he cannot enter. Hallelujah. He can enter in every situation. He can even enter in every trouble. Hallelujah. Because he is almighty, he is omniscient, omnipotent. There is nothing is hidden for him. Hallelujah. Any place he can come, anywhere you go he will come with you. Hallelujah. நீ எங்கே போகிறாயோ அங்கே அவர் வருவார். Hallelujah. அவர் போக முடியாது என்ற ஒரு இடமே அவருக்கு இல்லை. Hallelujah. அவர் தன்னுடைய ஆடுகளை நேசிக்கிறார், தன்னுடைய மந்தையை நேசிக்கிறார். அதனாலே அவர் உங்களை விட்டு விலகுகிறது இல்லை. இந்த நாளில் யாரெல்லாம் இயேசுவை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர் உங்களுடைய இதயத்திலே வருவார், உங்களோடு இருப்பார், உங்களோடு ஜீவிப்பார். அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார், உங்களுக்கும் தெய்வமாய் இன்றைய நாளில் மாறுவார். கர்த்தராகிய இயேசுவும் நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மேய்க்கும்படியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் உயிரை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு மேய்ப்பராய் காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மேய்ப்பராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. Did you ever identify yourself with the cross? எப்போதாவது நீங்க சிலுவையோடு உங்களை அடையாளமாய் பார்த்ததுண்டா? சிலுவையோடு ஒப்பிட்டு உங்களை பார்த்ததுண்டா? அந்த சிலுவையை பார்க்கும் போது நீ மரித்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்தது அந்த சிலுவை, அந்த மன்னிப்பை கொடுத்தது அந்த சிலுவை. இயேசு சிலுவையிலே சாபமானார், இயேசுவே சிலுவையிலே மரித்திருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை சுவை பார்த்திருக்கிறார். மரணம் சுவை பார்க்க கூடியது ஒன்றா? ஆனால் நம் இயேசுவோ உனக்காக மரணத்தை சுவை பார்த்திருக்கிறார். நீ மரணத்தை சந்திக்க கூடாதே, நீ அழிந்து போக கூடாதே, நீ பாவத்திலே வாழக்கூடாதே, நீ சமாதானம் இல்லாமல் இருக்க கூடாதே என்பதற்காக மரணத்தை அவர் சுவை பார்த்திருக்கிறார்.